வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களை சினிபிளஸ் நமக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம போன படம் வந்து அமேசான் பிரைமில் வெளியாகியுள்ள ஹாரர் த்ரில்லர் மூவியாக வந்துக்கிற ஈசா இயக்குனர் நந்தா இயக்கத்தில் வெளியாகல இந்த படத்தில் கேவா படேல் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட நடிப்பு ஏற்கனவே தெலுங்குல பேசப்பட்டது. இப்போது தமிழில் அந்த மிரட்டலான நடிப்பை நாம பார்க்கலாம். இவங்களோட அருண் ஆதித் மற்றும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க. சரி, படத்தின் கதை என்ன பார்க்க போனா, கதை வந்து ஒரு 4 நண்பர்களை சுற்றி நடக்குது. இந்த நண்பர்களுக்கு பேய் பிசாது இது மேல் எல்லாம் சுத்தமான நம்பிக்கை கிடையாது. பேயாவது பூதமாவது எல்லாம் போய் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு டீம். இவங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு சாமியார் இவங்களை சுற்றி பேய்கள் இருக்குது, அதை உங்களால் உணர முடியும்னு ஒரு சவால் விடுறாரு. இதை நிரூபிக்கிறதுக்காக இந்த 4 நபர்களும் ஒரு பழைய பங்களாவில் ஒரு ராத்திரி தங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த பங்களாவுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அங்கே நடக்கிற விசித்திரமான சம்பவங்கள் இவங்களை நிலைகுலைய வைக்குது. உண்மையிலே அந்த பங்களாவில் பேய் இருக்கா? அந்த சாமியார் சொன்னது உண்மையா? அந்த ராத்திரி இவங்க அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா? அந்த ஈசா யாரு? இதுக்கெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்கான காட்சிகளோட பதில் சொல்றதான் இந்த ஈசா படத்தோட கதை. ஸோ இந்த ஈசா படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? நீங்கள் ஒரு ஹாரர் மூவி லவரானா கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்தா ஒரு நல்ல த்ரில்லிங் அனுபவத்தை இது கொடுக்கும். இப்போது இது அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டாப்பிங்கில் கிடைக்குது. சரி, நம்ம சினிப்ளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 3 ஸ்டார். சரி மக்களை, நீங்கள் இந்த ஈசா திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா படத்தில் உங்களுக்கு ரொம்பவே பயமுறுத்தின காட்சி ஏதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல சினிமா அப்டேட்டுகளுக்கு நம்ம சினிப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.